Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாம்பார் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா இட்லி தோசை இது மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரைஸுக்கும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர் காம்போவான சாம்பார் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். இதை சேர்த்து ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காய்கறி எல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த பீர்க்கங்காய் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். மேல் பகுதியும் நுனி பகுதியும், அதாவது மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக கட் பண்ணி கழுவிட்டு இந்த மாதிரி பீலர் அல்லது கத்தி யூஸ் பண்ணி அதோட தோலை சீவி எடுத்துக்கணும். தோலோடு போடக்கூடாது. இந்த தோல் யூஸ் பண்ணி பீர்க்கங்காய் சட்னி கூட பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி தோல் சீவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். பருப்பு 1 கப் அளவு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. அதை 2 தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 வெள்ளைப்பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு நெய். நான் எப்பவும் சாம்பார் வைக்கும் பொழுது இந்த இன்க்ரீடியண்ட் எப்போவுமே நான் சேர்ப்பேன். இப்போது இதெல்லாம் சேர்த்த பின்னாடி க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 5 விசில் வரைக்கும் வேக வச்சாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக நின்ன பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பருப்பு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அந்த கரண்டி யூஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு அந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா குழஞ்சிருக்கும். இப்போ நம்ம காய்கறியை வதக்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடான பின்னாடி அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகவும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாம்பாரில் புளி சேர்க்க மாட்டேன், அதனால் எங்கள் வீட்டில் சாம்பாரில் மேக்ஸிமம் அந்த புளிப்பு இருக்காது. இப்போது 2 தக்காளியை நல்லா மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 வெங்காயம் 2 தக்காளி அந்த ரேஷியோ. இப்போது அந்த தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும். அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி லைட்டாக மேஷ் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பீர்க்கங்காய் சேர்த்துட்டு அதையும் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விடணும். லைட்டாக வதக்கின பின்னாடி நம்ம சாம்பார் பவுடர், நான் சக்தி மசாலா பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன், சக்தி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். சக்தி சாம்பார் பொடி பார்த்திங்க அப்படின்னா நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். இது இன்னும் தீரலை, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை தீர்ந்த பின்னாடி வீட்டில் எப்படி சாம்பார் பொடி செய்கிறதுன்னு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போது அந்த சாம்பார் பொடி சேர்த்த பின்னாடி லைட்டாக வதக்கிட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எந்த டம்ளரில் பருப்பு மெஷர் பண்ணாமோ அதே டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீர்க்கங்காய் நல்லா வெந்துடும். வெந்த பின்னாடி நம்ம வேக வச்சு மசிச்ச பருப்பு இருக்குது பார்த்திங்களா, துவரம் பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு சால்ட்டோட அளவும் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செக் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான். அந்த சாம்பார் லைட்டாக கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மறுபடியும் கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பீர்க்கங்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் அந்த சாம்பார் பவுடர்லேயே காரம் இருக்கும், அதனால் தனியாக மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை. இதே மாதிரி நீங்களும் இந்த பீர்க்கங்காய் சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. இதே மாதிரி நிறைய சூப்பர் வீடியோஸ் நிறைய நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.